ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஸ்ரீமதே வரவரமுனையே நமஹ. ஸ்ரீ வாதூல குரவே நமஹ. ஸ்ரீசைலேச தயாபாத்திர தீபக்தியாதி குணார்ணவ யதீந்திர பிரவணம் வந்தே ரம்யஜா மாதரம் முனி. லக்ஷ்மீநாத சமாரம்பா நாதயாமுன பிரணமத்யமா அஸ்மத் ஆச்சார்ய பர்யந்தா வந்தே குரு பரம்பரா. ஸ்ரீ செண்டும் கையும் செங்கமலத்தாயார் துணை, கோலும் கையும் கோபாலனே துணை. ஸ்ரீவித்யா ராஜகோபால சுவாமி திருக்கோவில் பங்குனி பிரம்மோத்சவத் திருவிழா. பிரம்மோத்சவத்தின் 17ஆம் திருநாளாக அமைகிறது திருத்தேர் உலா. திருத்தேரிலே ஸ்ரீ ருக்மணி நாச்சியார், சத்யபாமா நாச்சியார் சமேதரனாக கல்யாண திருக்கோலத்திலே கல்யாண லக்ஷணயுதம் திரிபங்கம் சிம்ஹவிஷ்டரே திருஷ்டந்தம் ருக்மிணீ சத்யபாமாபிய நிஷேபிதம் ராஜகோப ஹரிம்பஜே என்று சோஸ்திரத்திற்கேற்ப எம்பெருமான் ராஜாதிராஜனாக வாசுதேவ கிருஷ்ணன் தனக்கேயுரிய திருத்தேரிலே கனகம்பீரமாக எழுந்தருளும் திருக்காட்சி. திருத்தேரில் திருமகளும் பூமகளும் உன்னோடு எழுந்தருளியிருக்கும் காட்சியை மனதிலே நினைக்க நினைக்க இந்த தேராநிலை மனிதர்களை தேற்றி அவர்களுக்கு நல்வாழ்வை அருளக்கூடிய வகையிலே எல்லோரையும் கடாட்சித் தருள வேண்டும் என்ற எண்ணத்தின் அடிப்படையிலே தேரில் ஏறி நின்றாயோ தேர்ந்த வாழ்வை நாங்கள் பெற மாயப்போர் தேர்ப்பராக்கனாய் அருளும் அச்சுதா. தேவராய் மூவராய் குருமாறி நிற்கும் தேவப்பிரானே, தேனுகனை பதம் செய்த தேனிலும் இனிய பிரானே, திருமகள் உரையும் திருமார்பனே, தேடற்கரிய தெய்வ நாயகா, எம் அகத்தே குடிகொண்ட அநாத ரட்சகா, ஆலிலை பள்ளி கொள்ளும் பரந்தாமா பரவாசுதேவா, உன் திருவடிகளே சரணம் என்று பக்தர் குழா பரவாசுதேவனைக் கண்டு மனமெங்கும் பக்தி சிந்தனையோடு பள்ளி குழந்தைகள் ஆர்வத்துடன் பகவானை தேரிலே கண்ட திருப்தியோடு தேர்படத்தை பற்றி இழுத்து நான்மாட வீதிகளிலே வலம் வரக்கூடிய நினைவுகளிலே தங்களை செலுத்திய வண்ணம் ஸ்ரீமன் நாராயண சரணௌ சரணம் பிரபத்யே ஸ்ரீமதே நாராயணாய நமஹா என்று அவனது திருவடி வாரத்தை சிந்தித்த வண்ணம் நிற்க செங்கமலம் தன் துதிக்கை உயர்த்தி ஜெய விஜயீ பவா என்று வெற்றியை அறிவிக்கும் வகையிலே இன்பத் திருநாளாம் இந்த விசேஷமான திருத்தேர் உலா இனிதே துவங்கக்கூடிய இனிய காலத்திலே பக்தர் குழாம் பரந்தாமனை பண்பாடுகிறது. தீர்ப்பாறை யாமினி எங்கனும் நாடுதும் அன்னைமி ஓர்பால் இவ்வொன்னுதல் உற்றனல் நோயிது தேரினோ, போர்ப்பாகு தான் செய்து அன்றை வரை வெல்வித்த மாயப்போர் தேர்ப்பாகனார்க்கு இவள் சிந்தை துழாய் திசைக்கின்றதே என்று பேசுகிறார் நம்மாழ்வார். எம்பெருமானுக்கு தீர்ப்பாரையாமினி என்ற இந்த 11 பாசுரங்களை மணவாள மாமுனிகள் பகவானுக்கு சமர்ப்பித்து மகிழ்ந்தார் என்றால், அந்த மாயப்போர் தேர்ப்பாகனாக அன்று குருட்சேத்திர யுத்தத்திலே பாண்டவர்களுக்கு வெற்றியை தருவதற்காக, அதர்மத்தை அகற்றுவதற்காக, தர்மத்தை வெற்றி பாதையில் அழைத்துச் செல்வதற்காக பார்த்தனுக்கு சாரதியாக, பார்த்த சாரதியாக தேரோட்டி வந்த பகவான் இன்று கல்யாண திருக்கோலத்திலே கோபிலர் கோபர்லய முனிவர்களுடைய பிரார்த்தனைக்கிணங்க 17ஆம் நாளிலே திருத்தேரிலே அவனுடைய ராஜ உலா
இந்த ராஜ வீதிகளின் வழியே, நான்மாட வீதிகளின் வழியே இந்த அற்புதமான திவ்ய திருவிழா விசேஷமாக நடைபெறுகிறது. கடைந்த பார்க்கடல் கிடந்து கால நேமியை கடிந்து உடைந்த வாலிதன் தனக்கு உதவ வந்து இராமனாய் கிடைந்த 7 மரங்களும் அடங்க எய்து வேங்கடம் அடைந்த மால் பாதமே அடைந்து நாளும் உய்மினோ என்று திருச்சந்த விருத்தத்தில் திருமிழிசை பிரான் பேசுகிறார். அத்துணை சிறப்பு மிகுந்த தேர் திருவிழா என்பது ஒட்டுமொத்த பக்தர்களும் இணைந்து நின்று தேர் வடம் பற்றி இழுத்து ஆனந்தத்தோடு கொண்டாடும் அற்புத வைபவம். ஒவ்வொரு வைபவத்திற்கும் விழாவிற்கும் ஒவ்வொரு சிறப்பு இருக்கிறது என்றால், இந்த தேர் திருவிழா அனைத்து தரப்பு மக்களையும் ஒன்றிணைத்து ஒற்றுமையை, மகிழ்ச்சியை ஆனந்தமாக ஒரே இடத்திலே சங்கமமாக வைத்து பகவானை எழுந்தருளி வைத்திருக்கக்கூடிய தேர்தனை பற்றி இருக்கும் வடம் பற்றி நான்மாட வீதிகளிலே இழுத்து வந்து மகிழ்ச்சியை கொண்டாடக்கூடிய அற்புதமான திருநாளாக மாறுகிறது என்றால் அதில் சிறிதளவும் ஐயமில்லை. சப்பரம் என்பது தேரை போன்ற சிறிய வடிவம் உடையது. ரதம் என்பது தேவர்கள் ஏறி வரும் வாகனமாக விளங்குவது. தேர் என்பது சகல ஜீவராசிகளையும் படைத்த பரமாத்மாவான ஸ்ரீமன் நாராயணன் எழுந்தருளி வருவது. நல்லதோர் வடிவங்கள் அனைத்திலும் தேரின் விழா, அதாவது இந்த தேர் திருவிழா என்பது தனிச்சிறப்பாக பேசப்படுகிறது. காரணம் என்ன? இந்த விழா எத்தகைய மகிழ்ச்சியை, உண்மையை சொல்லுகிறது என்று பார்க்கும் பொழுது, மனிதனுடைய வாழ்க்கை என்பதே தேருக்கு ஒப்பாக சொல்லப்படுகிறது. அந்த மனித வாழ்க்கை என்ற தேர் ஒவ்வொரு நிலையில் உருண்டு பல சாலைகளில் அசைந்து நகர்ந்து சிறிய சமயங்களிலே சில சமயங்களிலே நின்று திரும்பி பல நிலை கடந்து மீண்டும் தனது நிலைக்கு திரும்பக்கூடிய ஒரு ஒப்பாரும் மிக்காரும் இல்லாத திருவிழா என்றால் மனித வாழ்வும் அப்படித்தான். மனிதன் பிறக்கிறான், வளர்கிறான், படிக்கிறான், பணியாற்றுகிறான், திருமணம், குழந்தைகள், சுற்றம், நட்பு என்று வளர்ந்து தனது எல்லைகளை விரிவுபடுத்தி இறுதி காலத்திலே இறைவனின் சிந்தனையோடு அவன் தாழ்பற்றி எங்கிருந்து இந்த பிறவி துவங்கியதோ அங்கேயே சென்று நிறைவு பெறுகிறது. அதாவது இறைவனிடமிருந்து பெறப்பட்ட இந்த ஆன்மா, ஜீவாத்மா மீண்டும் பரமாத்மாவை அடையக்கூடிய வைபவமாகவே இதை சொல்லலாம். தேர் தனது நிலையிலிருந்து நகர்ந்து மீண்டும் தேர்நிலைக்கே சுற்றி வந்து சேருவதைப் போலே இந்த மனித வாழ்க்கை என்பது தேரை போன்றதாக விளங்குவதாக ஆன்மீக பெரியவர்கள் கூறுகிறார்கள். திருவிழா என்பதற்கு விசேஷமாக பல பொருளைச் சொன்னாலும் அந்த வார்த்தையை சற்றே நாம் திருப்பிச் சொன்னால் விழாதிரு, விழாதிரு. இந்த விழாதிரு என்ற பதம் தீமைகளில் விழாதிரு, பாப காரியங்களில் விழாதிரு, அதர்மங்களில் விழாதிரு, அநீதியில் விழாதிரு என்று உணர்த்தி நம்மை நேர்மையான, நியாயமான, சத்திய பாதையிலே வழி நடத்துவதற்கு திருவிழாவிலே தெய்வ நாயகனாக விளங்கும் பகவான் தன் பக்தர்களை அறிவுறுத்தி நல் வழிப்படுத்தி அழைத்துச் செல்கிறான். எனவே தேரில் ஏறி திருவுலாவை கண்டருளும் பகவான் பரவாசுதேவன் இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடியதான சகல கோடிக்கணக்கான ஜீவராசிகளுக்குள்ளும் அந்தர்யாமியாக விளங்குகிறான். அதாவது ஆத்மாவிலே யாரும் அறியாவண்ணம் இருந்து அந்த ஆன்மாவினுடைய மகத்துவத்தை
பாப புண்ணிய கர்மங்களுக்கு ஏற்ப செயல்படுத்துகிறான். பொதுவாகவே ஆழ்வார் சொல்கிறார், ஒழிவில் காலமெல்லாம் உடனாய் மன்னி வழிவிலா அடிமை செய்ய வேண்டும் நாம் தெழிகுலர் அருவி திருவேங்கடத்து எழில் கொள் சோதி எந்தை தந்தை தந்தைக்கே. நம்மாழ்வாரது அற்புத பாசுரம். நாம் காலமெல்லாம் வழுவிலா அடிமை, அதாவது எந்த தருணத்திலும் நமது உடலிலிருந்து ஆன்மா பிரியும் வரை திருவேங்கடமுடையானுக்கு தொண்டுகளை செய்ய வேண்டும், எந்த எதிர்பார்ப்புகளும் அல்லாமல் சிறப்பான கைங்கரியம் என்று செய்யக்கூடிய தூய தொண்டுகளை செய்தால் அதன் மூலம் வைகுந்த பதம் நிச்சயம் என்று பேசுகிறார். அது திருவேங்கடமுடையானுக்கு மட்டுமல்ல, எந்த இறைவனானாலும் எந்த கோவிலானாலும் நம்மால் என்ற பணிகளை தொண்டுகளை கைங்கரியங்களை செய்து வந்தால் கைமேல் பலன் என்பது நிச்சயம். அதுவும் காஞ்சி மகாமுனிவர் நடமாடும் தெய்வம் என்று உலகே வணங்கிய ஸ்ரீ 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 சந்திரசேகரேந்திர சரஸ்வதி சுவாமிகள் என்ற மகா பெரியவாள் திருத்தேர் உலா பற்றி சில அற்புத தகவல்களை அருளியிருக்கிறார். அந்த வகையிலே சில மனிதர்களுக்கு எத்துணையோ காலமாக துன்பங்கள், பொருளாதார ரீதியான பிரச்சனைகள், தீராத கவலைகள், என்றும் தீர்க்கவே முடியாத சங்கடங்கள், இப்படி எத்தனையோ வாழ்வில் இருக்கலாம். பல ஆலயங்களுக்கு சென்று பரிகாரங்களையும் நாம் செய்திருக்கலாம். ஆனாலும் எத்தனை பரிகாரங்களை செய்தாலும் என்னுடைய வாழ்வு இன்னும் வளரவில்லை, முழுமை பெறவில்லை, நான் மகிழ்ச்சி பெறவில்லை, என் வாழ்வில் நிம்மதியே இல்லாமல் உள்ளது என்று யாரெல்லாம் கருதுகிறார்களோ, வாழ்வில் தடைகளே என் வாழ்வில் நிறைந்துள்ளது என்று நினைக்கிறார்களோ, அவர்கள் அனைவரும் தேர் திருவிழா நடைபெறும் பொழுது திருத்தேர் வடம் பற்றி சிறப்பாக இழுத்து வந்து தேர் நிலைக்கு, அதாவது தேரடி நிலை வரை இழுத்து வந்து பகவானை உளப்பூர்வமாக சிந்தித்தால் அந்த தேர் வடம் பற்றி இழுத்த கைங்கரிய பலத்தினால் நடக்காத காரியங்களும் சுபமங்களங்களும் வாழ்வில் நிறைந்து பெருகும் என்று காஞ்சி மகான் சாதித்தருளியிருக்கிறார். எனவே தேர் திருவிழாவில் அனைவரும் திரளாக கலந்து கொண்டு உளப்பூர்வமான பக்தியை செலுத்தினால் நமக்கு இறை அருளினால் மகத்தான சக்தி கிடைத்து எத்தகைய பாபங்களிலிருந்தும் நாம் விடுபட முடியும் என்பது மகானுடைய வாக்கு. அந்த அடிப்படையிலே சொல்லும் பொழுது பொதுவாகவே திருத்தேர் என்பது ஒரு அற்புதமான தத்துவ ரீதியான விளக்கத்தின் அடிப்படையிலே காண வேண்டுமென்றால் திருத்தேர் அமைப்பு மனித உடலை குறிக்கிறது. தேரானது கோண வட்ட வடிவமாக உள்ளது. அதன் மத்தியிலே பகவான் தன் தேவியரோடு எழுந்தருளி இருக்கிறான். அதாவது இது நம் இதய கமலத்தில் எம்பெருமான் இருப்பதை உணர்த்துகிறது. தேரின் அடியில் உருளக்கூடிய சக்கரங்கள் என்பவை நம் உடம்பு செல்லும் நிலையை எடுத்து எம்புகிறது. பிறப்பு, குழந்தை பருவம், இளைய பருவம், முதுமை பருவம் ஆகிய மாறுதல்கள் கால ஓட்டத்தில் கால சக்கரத்தில் நிகழ்வதை உருண்டு செல்லும் தேர் சக்கரங்கள் நமக்கு தெளிவாக உணர்த்துகின்றன. இதற்கு மேல் பகுதி பட்டறை என்னும் மரத்தால் செய்த பாகம். இதற்கு 4 அடிப்பாகங்கள் உண்டு. அவை நமது உடம்பு, மண், நீர், நெருப்பு, காற்று என்னும் பூதங்களால் ஆனது என்பதற்கான அடையாள வடிவங்களே ஆகும். 4 பக்கமும் உள்ள பட்டறை என்னும் பகுதி, அதில் ஒரு பக்கத்துக்கு 5 சேர்த்து 20 உள்ளது. இந்த பட்டைகள் ஞானேந்திரியம் 5, கர்மேந்திரியம் 5 ஆக 10 இந்திரியங்களை உணர்த்தக்கூடிய அதன் செயல்பாடுகள் மற்றும் அந்த 10 இந்திரியங்களோடு சேர்ந்து அதனுடைய நடவடிக்கைகளும் ஒன்றிணையும் பொழுது 20 வருகிறது.
ஆக 20 பட்டைகளும் 20 தத்துவங்களை பிரதிபலிக்கின்றன. தேரினுடைய உள்கட்டமைப்பை உற்று நோக்கினால் 5 அடுக்குகளால் ஆனது. அந்த 5ம் நமது உடம்பில் உள்ள அன்னமய கோஷம், பிராணமய கோஷம், மனோன்மய கோஷம், விஞ்ஞானமய கோஷம், ஆனந்தமய கோஷம் எனப்படும் 5ஐயும் நினைவுபடுத்துகிறது. 5 அடுக்குகள் உள்ள பகுதியில், அதாவது வெளிப்புறமாக 64 சிறு சிறு உருவங்களை செய்து பலகைகளால் அதனை மூடியிருப்பர். இது இந்த 64 பதுமைகளும் 64 கலைகளை அடையாளப்படுத்துவதாக அமைகிறது. பட்டறைக்கு மேல் 3 தட்டுக்கள் உள்ளன. அதன் அடிப்பாகத்திலே உள்ள தட்டு எண்கோண வடிவத்திலே விளங்கும். அந்த எண்கோண தட்டானது நமது உடம்பில் இருக்கக்கூடியதான 8 விதமான அங்கங்களை குறிப்பிடுகிறது. அவை கால்கள், கைகள், கண்கள், கன்னங்கள், மார்பு பகுதி, நெற்றி. இந்த 8ஐயும் குறியீடாக அந்த கட்டமைப்பு உணர்த்துகிறது. மற்றொரு ரீதியில் பார்த்தால், மனித உடம்பில் உள்ள ரோமம், தோல், எலும்பு, சதை, நரம்பு, இரத்தம், பிராணவாயு, அபானவாயு என்னும் 8ஐயும் குறிக்கிறது எனலாம். அதன் மேல் உள்ள 2 சதுர தட்டுக்களில் 1 உயிர்கள் 4 விதமான வழியில் பிறவி எடுப்பதை குறிக்கிறது. அவை கருப்பை, முட்டை, நிலம், விதை, வேர்வை போன்றவற்றை குறிப்பிடுகிறது. அதற்கடுத்த சதுரமான தட்டானது தெய்வீக நிலையை நாம் அடைய சரியை, கிரியை, போகம், ஞானம் என்னும் 4 படிக்கட்டுகளை உணர்த்துகிறது. சதுரத்தட்டுக்கள் 2, எண்கோணத்தட்டு 1 ஆக இந்த 3ம் நம்மிடம் உள்ள ஆணவம், கண்மம், மாயை போன்ற தீயவற்றை அடக்கி அவற்றை ஒடுக்கி நீக்க வேண்டும் என்று பறைசாற்றுகிறது. தேரின் கீழே உள்ள முக்கோண மரப்பட்டை நம்மிடம் உள்ள 6 விதமான ஆதாரங்களில் முதலில் உள்ள மூலாதார நாடியையும், அதற்கு மேல் 2 சதுர பலகை தட்டுக்கள் சுவாதிஷ்டானம், மணிபூரகம் என்பவற்றையும் குறிப்பிடுகிறது. அதற்கும் மேல் எம்பெருமான் எழுந்தருளியிருக்கும் இடம், அதை சுற்றி உள்ள பகுதிகளும், அநாகதம் என்னும் நாடியையும், கோபாலன் ஏறி நின்றுள்ள பீடமே நமது இதயம், அதனை சுற்றி உள்ள மற்றைய நாடிகளும், அதற்கு மேல் நடுவில் வெற்றிடமாக இருக்கும் இடம் விசுக்தி, ஆக்ஞா என்னும் நாடிகள். அனைத்திற்கும் உச்சத்தில் உள்ள கலசமே சகசிரார நாடி என்றும் பேசப்படுகிறது. நாம் பெருமாளிடத்திலே என்றும் பரிபூர்ண நம்பிக்கை கொண்டிருக்க வேண்டும் என்பதை வலியுறுத்துகிறது. அதற்கு மேல் உள்ள ஆகாயம் வெற்றிடமாக உள்ளது. அது எல்லாம் நன்றாக தோன்றி இறுதியாக ஒன்றுமில்லாமல் முடியும். அவ்வாறு முடியக்கூடிய முடிவையே இது வெளிப்படுத்துவதாக பேசப்படுகிறது. தேரில் உள்ள 4 குதிரை பொம்மைகள் அவை தேரை இழுத்துச் செல்வதைப் போல் அமைக்கப்பட்டிருக்கும். அந்த குதிரைகள் மனம், புத்தி, அகங்காரம், சித்தம் என்ற 4ஐயும் குறிப்பிடுகிறது. இந்த குதிரைகளை கட்டக்கூடிய கடிவாளங்கள் தான் நமது அறிவு. பாகன் என்பது மனசாட்சி. அதை வைத்து அறிவால் மனதை அடக்கி அவற்றை நல் வழியில் செலுத்தினால் நாம் அடைய வேண்டியது வெற்றி என்னும் இலக்கு. அந்த வெற்றி என்னும் இலக்கு இறையருளால் கிடைக்கப் பெறும் என்று உணர்த்துவதற்காகவே நமது மனித உடம்பை, மனித வாழ்வை திருத்தேரோடு பொருத்தி பெரியோர்களும் அருளாளர்களும் இத்துணை சிறப்பு மிகுந்த தேர் திருவிழாவிலே அனைவரும் கலந்து கொண்டு தேரை வடம் பற்றி இழுத்தால் வைகுந்தத்திலே பகவானின் இடத்திலே நமக்கு இடம் கிடைக்கும் என்று சொல்லுகிறார்கள். எனவே தான் மிக மிகச் சிறப்பு வாய்ந்த திருத்தேர் வைபவத்திலே ருக்மணி சத்யபாமா நாச்சியாரோடு
இந்த பேருண்மையை உணர்த்துவதற்காகவே பரவாசுதேவனான ஸ்ரீமன் நாராயணன் வாசுதேவ கிருஷ்ணன் இப்படி அற்புதம் செறிந்த திருத்தேரிலே தனது பக்தர்களை குளிர குளிர கடாட்சித்து அவர்களது எண்ணங்களை பரிபூரணமாக நிறைவேற்றி குறைவொன்றுமில்லாத மங்கள வாழ்வை அமைத்துத் தருவதற்காகவே தன்னை நாடி வர இயலாத பக்தர்களின் வீடு தேடி தேரிலே வந்து அவர்களை தேற்றி வாழ்வினை மாற்றி அதன் மூலம் ஏற்றி சகல சௌபாகியத்தையும் வழங்குவதற்காகவே போக லட்சுமிகளோடு திருத்தேர் உலாவை அமைக்கின்றான் பகவான். திருமங்கையாழ்வார் அற்புதமான தனது திருப்பாசுரத்திலே சொல்லுகிறார். அதாவது சிறிய திருமடலிலே, ஆரானும் கற்பிப்பார் நாயகரே, நான் அவனை காரார் திருமேனி காணும் அளவும் போய் சீரார் திருவேங்கடமே திருக்கோவலூரே மதிக்கச்சி ஊரகமே பேரகமே பேரா மருது இருத்தான் வெள்ளரையே வெக்காவே பேராலளி தன்கால் நரையூர் திரு புலியூர் ஆராமம் சூழ்ந்த அரங்கம் கணமங்கை காரார் மணிநிற கண்ணனூர் விண்ணகரம் சீரார் கணபுரம் சேரை திருவழுத்தூர் காரார் குடந்தை கடிகை கடல் மல்லை ஏறார் பொழில் சூழ் இடபெந்தை நீர்மலை சீராரும் மாலிருஞ்சோலை திருமோகூர் பாரோர் புகழும் பதரி வட மதுரை ஊராய எல்லாம் ஒழியாமே நான் அவனை ஓரானை கொம்பொசித்த ஓரானை கோள் விடுத்த சீரானை செங்கண் நெடியானை தேன்துழாய் தாரானை தாமரை போல் கண்ணானை என் அருஞ்சீர் பேர் ஆயிரமும் பிதற்றி பெருந்தெருவே ஊரார் இகழிலும் ஊராது ஒழியேன் நான் வார்பூராம் பெண்ணை மடல் என்று தனது அற்புதம் செறிந்த திருமடலிலே திவ்ய தேசங்களை பட்டியலிடுகிறார். அதாவது என்னுடைய மனதிலே எம்பெருமான் எப்படி உள்ளான், எந்த வடிவத்தில் உள்ளான் என்று ஊர் ஊராகச் சென்று திவ்ய தேசமாகச் சென்று அனுபவிக்கக்கூடிய தருணத்திலே சீர்வை மிகுந்த திருவேங்கட மலையும் திருக்கோவிலூரும் மதில் சூழ்ந்த காஞ்சியில் உள்ள ஊரகமும் திருப்பேரகமும் மருத மரங்களை முறித்த கண்ணனின் திருவெள்ளரையும் திருவெக்காவும் பெயர் பெற்ற திருவாலியும் திருத்தன்காலும் திருநரையூரும் குட்டநாட்டு திருப்புலியூரும் அழகிய தோட்டங்கள் சூழ்ந்த திருவரங்கமும் திருக்கண்ண மங்கையும் நீல நிற கண்ணனின் திருவிண்ணகர் சீர்மை உடைய திருக்கண்ணபுரமும் திருச்சேரையும் திருவழுந்தூரும் நீர்வளம் உடைய திருக்குடந்தையும் திருக்கடிகை தடங்குன்றமும் திருக்கடல் மல்லையும் சோலைகள் சூழ்ந்த திரு இடவெந்தையும் திருநீர்மலையும் அழகிய மாலிருஞ்சோலை மலையும் திருமோகூரும் உலகோர் புகழும் பதரியாசிரமும் வட மதுரை முதலிய திவ்ய தேசங்கள் ஒன்றும் தப்பாமல் செல்வேன் என்கிறார். குவலையா பீட யானையின் கொம்பை முடித்து கஜேந்திரனின் துன்பத்தை போக்கிய பெருமையை பாடுவேன். சிவந்த கண்களை உடையவனாய் எனக்கு எட்டாதவனாய் தேன் துளிர்க்கும் திருத்துழாய் மாலை அணிந்தவனாய் தாமரை கண்களை உடையவனாய் அற்புத அருளை பொழிபவனாய் எண்ண முடியாத கல்யாண குணங்களையுடைய 1000 திருப்பெயர்களையும் கூறியவாறு பெரிய வீதி வழியே ஊரார் பழித்தாலும் நான் நீண்ட பனை மடல் ஊர்வதை நிறுத்த மாட்டேன், மடல் ஊர்வேன் என்று தனது சிறிய திருமடலிலே திருமங்கையாழ்வார் தனது பக்தியினுடைய மேம்பாட்டை எடுத்து எம்புகிறார். மேற்கண்ட அற்புதம் செறிந்த திவ்ய தேசங்களில் உள்ள பெருமாளை நாம் சேவிக்கவில்லை என்னாலும் இந்த திருத்தேர் உலாவிலே எம்பெருமானுடைய திரு உலாவை கண்டு கழித்தால், திருத்தேர் வடம் பற்றி இழுத்தால் திவ்ய தேசங்கள் சென்று தரிசித்த புண்ணியமும் வரும் என்பது ஆன்மீக பெரியோர்களின் அற்புதமான வாய்மொழியாகும். அந்த அடிப்படையிலே பகவான் மிக ஆனந்தமாக சிறப்பு மிகுந்த மாலை வேளையிலே கோதூளி வேளையில், அதாவது
இது போன்ற மஞ்சள் வெயில் அற்புதமான கிரணங்களை செலுத்தக்கூடிய நேரத்தில்தான் கண்ணனம்பெருமான் திரு ஆய்ப்பாடியிலே மாடு கன்றுகளை மேய்த்துவிட்டு தனது திருமாளிகை, அதாவது சிறப்பு மிகுந்த நந்தகோபர் மாளிகைக்கு திரும்பக்கூடிய நேரத்திலே அவனை வளர்த்த தாயான யசோதை பெருமாட்டி கிருஷ்ண பகவானுக்கு சீரும் சிறப்புமாக திருஷ்டி கழித்து உள்ளே அழைத்து அமர வைத்து அவனுக்கு வெண்ணெய் தந்து உபசரிப்பாளாம். எனவே கோதூடி வேளை என்று சொல்லக்கூடிய மாலை வேளையிலே ராஜகோபாலன் தன்னுடைய சிறப்பு மிகுந்த ராஜதானியாக விளங்கும் ராஜ மன்னார்குடியிலே கீழ வடம்போக்கி தெருவில் துவங்கி சிறப்பு மிகுந்த வடக்கு வடம்போக்கி தெருவில் நகர்ந்து மேல வடம்போக்கி தெருவில் எழுந்து சிறப்பு மிகுந்த வடக்கு வடம்போக்கி தெருவிலே எழுந்தருளி நிறைவாக தனது நிலைக்கு தேர் நிலைக்கு செல்வதற்காக இவ்வாறு அற்புதம் செறிந்த திருக்கோலத்தை தன் பக்தர்கள் சூழ அவன் எழுந்தருளி வரக்கூடிய காட்சியை காணும் பொழுது மனம் எங்கும் ஸ்ரீமன் நாராயணனுடைய மங்களகரமான பாசுரங்கள் எல்லாம் நம் மனதிலே வந்து நின்று அவன் புகழ் பாடுகிறது. அவனே பார்க்கடலும் வேங்கடமும் பாம்பும் பனி விசும்பும் நூல்கடலும் நுண்ணூல தாமரை மேல் பார்பட்டு இருந்தார் மனமும் இடமாக கொண்டான் குறுந்து ஒசித்த கோபாலகன் என்று பேயாழ்வார் தன்னுடைய பாசுரத்திலே சொல்லுகிறார். குருந்த மரத்தை முறித்தவனும் பசுக்களை காத்தவனும் ஆன கண்ணபிரானின் இருப்பிடங்கள் திருப்பார்க்கடலும் திருவேங்கடமும் ஆகும் என்கிறார். பனிக்குளிர்ச்சி உள்ள பரமபதமும் பரந்த சாத்திரங்களும் அவன் இருப்பிடங்களே. நூல்களில் கூறப்பட்டபடி இதய கமலத்தில் யோக நிலையில் ஊறியவர்கள் நெஞ்சங்களிலும் அவனே உள்ளான் என்று பேசுகிறார். எனவே இது போன்ற சிறப்பு மிகுந்த திருவிழா நேரங்களிலே நாம் எம்பெருமானை கண்டு வணங்கி இன்புற்று துதித்தார் வாழ்வு முழுவதும் தேனாராகவே பாயும் என்றால் அதில் ஐயமில்லை. திருக்கண்டேன் பொன்மேனி கண்டேன் திகழும் அருக்கன் அணி நிறமும் கண்டேன் செருக்கிளரும் பொன்னாழி கண்டேன் புரி சங்கம் கைகண்டேன் என்னாழி மன்னன்பால் இன்று என்று பேயாழ்வார் அருளிய அற்புதமான திருவந்தாதியின் வழியிலே இந்த திருத்தேரின் வடிவழகை நாம் கண்டு இன்புறுகிறோம். ஆழ்வார்கள் எப்படியெல்லாம் இதுபோன்ற விழாவிலே பெருமாளை கண்டால் மங்களாசாசன ரீதியாக பாசுரங்களை பொழிவார்களோ அதுபோலே இங்கே பரவாசு தேவன் அந்த பாசுரங்களுக்கு ஏற்ப தனது வடிவழகை காட்சிப்படுத்துகிறானோ என்று நினைக்கக்கூடிய வகையிலே திவ்யமயமான திருத்தேர் வைபவம் மிக உன்னதமான வகையிலே நமது ஜென்பகாரண்ய கஷேத்திரத்திலே நடைபெற்ற வண்ணம் உள்ளது. பகவானுக்கு இந்த திருத்தேரை சமர்ப்பித்து அருளியவர் ஸ்ரீ வானமாமலை ஜீயர் சுவாமிகள். எனவே தேர் நிலைக்கு வந்தவுடன் பாசுரங்கள் சாற்று முறைகள் நிறைவு பெற்ற பிறகு வானமாமலை ஜீயரின் சார்பாக அவர்களது சீடர்கள் எம்பெருமானுடைய திருமாலை திருப்பரிவட்டம் தீர்த்தம் ஆகியவற்றை பெறுவர். அந்த அடிப்படையிலே சிறப்பு மிகுந்த வகையிலே இந்த திருத்தேரின் வடிவழகும் 4 குதிரைகளில் எழில்கொள்ளும் காட்சியும் சக்கரங்களின் அற்புதமான சேவையும் இங்கே பக்தர்களின் பால் எத்தகைய பக்தி உணர்வை மகிழ்ச்சியை கரை புரண்டு ஓடச் செய்கிறது என்பதை காட்டுவதாகவே இந்த விழா நமக்கு உணர்த்துகிறது. பார்க்கடலை அன்று தேவர்கள் அசுரர்கள் கடைந்தார்கள். அதிலே அமுதம் கிடைத்தது. ஆனால் ஆறா அமுதமான பகவானே இந்த திருத்தேரில் வருவதால் இங்கே பக்தர்கள் வடத்தை பற்றி இழுத்து வரக்கூடிய காட்சி கூட பார்க்கடலை கடைவதைப் போலே, அதாவது தேவர்களும் அசுரர்களும் அமுதம் என்ற விஷயம் வேண்டி தாங்கள் அமரர்களாக இருக்க வேண்டும் என்ற ஒரு எதிர்பார்ப்புடன் அன்று பார்க்கடலை கடைந்தார்கள். ஆனால் இங்கே பக்தர்கள்
தங்களது பக்தி என்ற சிறப்பு மிகுந்த கயிறை கொண்டு நமது க்ஷேத்திரமான திவ்யமயமான இந்த ஜன்பகாரண்ய க்ஷேத்திரத்தையே பார்க்கடலாக கொண்டு தேரையே மத்தாக்கி அவர்கள் கடையக்கூடிய பக்தியின் வெளிப்பாட்டிலே அமுதத்திற்கெல்லாம் அமுதமான ஆரா அமுதம் இந்த ஸ்ரீயப்பதியான பகவான் கிடைத்து விட்டான் என்றே நமக்கு தோன்றுகிறது. அதை உணர்த்தும் வகையிலே 4 குதிரைகளும் மிக அற்புதமாக அசைந்து அதை ஊர்ஜிதப்படுத்த திருத்தேரின் வடிவம் நம் மனதை கொள்ளச் செய்கிறது. காரணம், அதிலே சிறப்பு மிகுந்த வகையிலே இடம்பெறக்கூடியதான சிற்பங்கள், அதில் உள்ள நுட்பங்கள் நம் மனதிலே புராண இதிகாச வைபவங்களை நம்முள் பதிய வைக்கிறது. ஸ்ரீமத் ராமாயணத்திலே ராவணனை வென்ற பகவான் மிகச் சிறப்பு மிகுந்த குபேரனுடைய புஷ்பக விமானத்திலே ஆகாயத்திலே பறந்து எழுந்தருளிய நேரம் எப்படிப்பட்டதோ அதற்கு நிகராக அந்த புஷ்பக விமானமே இன்று நமது ராஜமன்னார் குடியிலே திருத்தேராக அமைந்து விட்டதோ என்று நினைக்கும் வகையிலே அற்புதமான தென்றல் காற்று வீச சூரிய பகவானின் கிரணங்கள் ஒளி பொங்கி பகவானை கொண்டாடி மகிழ அஷ்டதிக்கு பாலகர்களும் நவக்கிரகங்களும் சனகர், சனந்தனர், சனாதனர், சனத்குமாரர் ஆகிய சனகாதி முனிகளும் கோபில கோபர்லய முனி புங்கவர்களும் இத்தகைய சிறப்பு மிகுந்த திருவிழாவை எப்படியெல்லாம் ஆனந்தமாக மனதால் கொண்டாடி துதிப்பார்களோ அதற்கு உவமையாகவே இந்த விழா அமைகிறது என்றே சொல்ல வேண்டும். முன்னே யானையின் சேவை, பின்னே பகவானின் காட்சி, பக்தர்களின் அற்புதமான பக்தியின் சாட்சி என்று ஆனந்தத்தை நமது மனக்கண் கொண்டு வந்து நிறுத்துகிறது. அந்த அடிப்படையிலே ஆழ்வார்களுடைய பாசுரங்களின் அடிப்படையிலே இந்த பெருமாளை நினைத்து துதிக்கக்கூடிய வகையிலே குழந்தையாக வந்த பகவான் ராஜாதி ராஜனாக இவ்வாறு திருத்தேரில் உலா வரும்பொழுது பக்தர்களும் முக்தர்களும் அவனிடத்தில் சென்று சரணாகதி செய்து தங்கள் குறை நீங்கப் பெறுகிறார்கள். பொதுவாக மன்னவனிடத்தில்தான் சென்று மக்கள் தங்கள் குறைகளை சொல்ல முடியும். எனவே இந்த மன்னார்குடி மன்னவனான கோபாலனிடத்தில் 17ஆம் திருநாளிலே திருத்தேரிலே அவனை இழுத்து வரும் பொழுது, பகவானே, எங்களுடைய பாரங்களை எங்களால் சுமக்கவியலா. காரணம், பல யுகங்களாக நாங்கள் பல பிறவிகளை எடுத்துள்ளோம். எனவே அந்த பிறவி என்னும் சாக்காடு வற்ற வேண்டுமென்னால், பிறவி துன்பங்கள் நீக்கப்பட வேண்டுமென்னால், அதற்கு காரணபூதனாக விளங்கக்கூடிய, பிறவிகளை அழிக்கக்கூடிய பேரின்பனான நீ மட்டும்தான் அருள முடியும். எனவே எங்களுடைய மனபாரங்களை, கஷ்டங்களை உன்னிடத்திலே இறக்கி வைக்கிறோம் என்று எல்லோரும் நிமிர்ந்து நேராக அவனுடைய திருமேனி எழிலைக் கண்டு, நாயகிகளோடு வரக்கூடிய நாராயணனைக் கண்டு வியந்து, பகவானே, உன் பாதம் பணிகிறோம், எங்கள் குறைகளை தீர்த்துவை, இது மேலும் எங்களுக்கு பிறவிகள் வேண்டா. மாலே, நெடியோனே, கண்ணனே, விண்ணவர்க்கு மேலா, வியந்துழாய் கண்ணியனே, மேலால் வினவின் காய் கன்றினால் வீழ்த்தவனே, எந்தன் அளவு அன்றால் யானுடைய அன்பு என்று அடியார்களிடம் மோகம் கொண்டவனே, அளவிட முடியாத இறைவா, நித்திய சூரிகளின் தலைவா, திருத்துழாய் மாலை அணி மார்பா, கண்ணனம் பெருமானே, முன்பொருகால் விளங்காயைக் கன்றால் வீழ்த்தியவனே, உன்னிடம் அடியேன் வைத்துள்ள பக்தி பெருக்கான அன்பு என்னளவில் அடங்காது என்று பக்தர்கள் தனது மனதில் ஹரி பக்தியை செலுத்தி இத்தகைய விழாவை இனி வருடத்திலே அடுத்த பங்குனி பிரம்மோற்சவத்திலே 17ஆம் நாளில்தானே நாம் அனுபவிக்க முடியும். எனவே இத்தகைய சீர்மிகுந்த திருவிழாவை நாம் மனம் முழுவதும் பக்தி சிந்தனையோடு அவனை கண்டு நம் மனமெங்கும் அவனுடைய சிறப்பு மிகுந்த மங்களாசாசன பதங்களை ஆழ்வார்கள் கூறிய மொழியிலே சாதித்து
அவனை துதிக்க வேண்டும் என்று பக்தர்குழாம் இங்கே குழுமி நிற்கக்கூடிய காட்சி. செக்கரமா முகில் உடுத்து மிக்க செஞ்சடர் பரிதி சூடி அச்சுடர் மதியம் பூண்டு பல சுடர் புனைந்த பவளச் செவ்வாய் திகழ்பகஞ்சோதி மரகத குன்றம் கடலோன் கைமிசை கண் வளர்வது போல் பீதக ஆடை முடிபூண் முதலா மேதகு பல்கலன் அணிந்த சோதி வாயவும் கண்ணவும் சிவப்ப மீதிட்டு பச்சை மேனி மிகப்ப பகைப்ப நச்சுவினை கவர்த்தலை அரவின் அமளி ஏறி எரிகடல் நடுவுள் அரிதுயில் அமர்ந்து சிவன் அயன் இந்திரன் இவர் முதல் அனைத்தோர் தெய்வக் குழாங்கள் கைதொழக் கிடந்த தாமரை உந்தி தனிப்பெரு நாயக மூ உலகு அளந்த சேவடியோயே உலகு படைத்த உண்ட எந்தை அரைக்கடல் சுடர் பூந் தாமரை சூடுதற்கு அபாபு ஆர் உயிர் உருகி உக்கநேறிய காதல் அன்பில் இன்பின் தேரல் அமுத வெள்ளத்தான் ஆம் சிறப்பு விட்டு ஒரு பொருட்கு அசைவோர் அசைக திருவொடு மருவிய இயற்கை மாயா பெருவிரல் உலகம் மூன்றினோடு நல்வீடு பெரினும் கொள்வது எண்ணுமோ தெள்ளியோர் குறிப்பே என்று நம்மாழ்வார் காட்சிப்படுத்தும் வகையிலே பரவாசுதேவனை கண்டு அவனது மகிமைகளை எல்லாம் நினைத்து அவர் எப்படி பாடுகிறாரோ அதுபோலே பச்சை மரகதை மலை போல் கடலரசன் கைமீது சயனித்திருப்பது போல் நீ பள்ளி கொண்டுள்ளாய். பவளத் தடங்கள் உள்ள பச்சை மலை சிவந்த மேகத்தை அறையில் உடுத்திக் கொண்டது போலே பீதக வாடை அணிந்துள்ளாய். சிவந்த சூரியனை தலையில் சூடி சந்திரனை கழுத்தில் கண்டிகையாய் பெற்றுள்ளாய். உன் வாயும் கண்களும் பச்சை மேனியும் ஒளியோங்கி காண கடலில் நஞ்சை கக்கும் ஆதிசேடன் மீது நீ சயனித்துள்ளாய். உன்னை சிவன் பிரமன் இந்திரன் முதலியோர் சேவிக்கின்றனர். இவ்வாறு காட்சி தரும் தனி நாயகனே, மூன்று உலகங்களையும் அளந்த திருவடிகளை உடையவன் நீயன்றோ என்று பக்தர்கள் பெரும் குரலாக பக்தி குரலாக இந்த அற்புதமான திவ்ய திருவிழாவிலே எங்கும் கோபாலா கோவிந்தா கோவிந்தா கோபாலா என்ற பக்தி கோஷங்களை எழுப்பிய வண்ணம் சிறிது சிறிதாக விசேஷமான தேர் தன் நிலைக்கு எழுந்தருளும் திருக்காட்சியை காணும் பொழுது நாம் நமது ஜென்ம சாபல்யத்தையே அடைந்து விட்டோம் என்று நினைக்கத்தக்க வகையிலே இனி குறைவொன்றுமில்லை. குறைவொன்றுமில்லாத கோவிந்தனான நீ எங்களுக்கு எல்லாவிதமான பாக்கியங்களை வாழ்வில் அருள வேண்டும். குழந்தைகளுக்கு கல்வி வித்யை, இளைஞர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு, திருமணமான தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியம், வீடு நன் மக்கட்பேறு, செல்வம், தனம், தானியம் ஆகியவற்றை வழங்கி மாதம் மும்மாறி மழை பொழிந்து வயல்கள் எல்லாம் செழித்து வளர்ந்து தானிய லட்சுமியின் அருளால் என்றும் எப்பொழுதும் நமது பாரத தேசம் அனைத்திற்கும் உலகத்திற்கும் வழிகாட்டும் தேசமாக உயர வேண்டும். எமது தேசத்திலுடைய அனைத்து தரப்பு மக்களும் நிம்மதியான வாழ்வை பெற வேண்டும். பரவாசுதேவனே, அதற்கு நீதான் அருள வேண்டும் என்று பக்தர்குழாம் லோகா சமஸ்தா சுகினோ பவந்து சர்வே ஜனா சுகினோ பவந்து என்று அந்த கோவிந்தனை, கோபாலனை, கோவர்தனகிரி தாரியை, கோகுலத்து மாயவனை, மன்னார்குடி மதுசூதனனை, செங்கமல நாச்சியாரின் ஹிருதய கமல வாசனை, கருட வாகனம் ஏறுபவனை, சிறப்பு மிகுந்த ஜம்பகாரண்ய க்ஷேத்திர நாயகனை கண்டு வணங்க தேர் நிலைக்கு வந்ததன் அற்புத அருள் சாட்சியாக தீபாராதனை எழ பக்த வெள்ளம் ஆனந்த பெரு வெள்ளத்திலே மிதக்க கண்டோம் கண்டோம் கண்ணுக்கு இனியன கண்டோம் என்று எல்லோரும் அவன் திருவடி பணிகின்றனர். நாமும் பகவானின் திருவடி பணிந்து எல்லா வளமும் நலமும் பெறவோம். கமலா சரணாம்போஜ கௌஸ்துபாங்கித வக்ஷசே கல்யாண குண பூர்ணாய ஜம்பகேசாய மங்களம் ஸ்ரீமதே ரம்ய ஜாமாத்ரு முனீந்திராய மகாத்மனே ஸ்ரீரங்க வாசினி பூயாத் நித்யஸ்ரீ நித்ய மங்களம் என்று சொல்லி கண்ணன் கழலினை சரண் புகுவோம். சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து.